ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி மாலை 4:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பௌமாஸ்வினி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன பௌமாஸ்வினி யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பௌமம் என்று சொன்னால் அது செவ்வாய்க்கிழமையை குறிக்கும். பௌம வாசனம் என்று சொன்னால் அது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாளும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைகின்ற ஒரு நேரத்தினைத்தான் பௌமாஸ்வினி யோகம் என்று சொல்வார்கள். இன்றைய தினம் மாலை 5:48 அந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தால் கூட மாலை 5:40 வந்து விடுகிறது. ஆக இன்றைய தினம் மாலை அந்த 5:45 அந்த பௌமாஸ்வினி யோகம் என்பது இருக்கிறது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நேரத்திலே சத்ரு ரோக ருணம்னு சொல்றா இல்லையா, அதை தீர்ப்பதற்கான ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த நேரத்திலே நம்ம போய் வக்கீல போய் பார்க்கலாம். அதற்கான பிரச்சனைக்கான தீர்வு என்பது கிடைத்து விடும். அதே ஒரு எதிரிகளை வெல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஏதோ ஒரு கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா கூட அந்த யார் நமக்கு கடன் கொடுத்தாலோ அல்லது நம்ம யாருக்கு கடன் கொடுத்திருக்கோமோ அவங்க திருப்பி தரலன்னா கூட அந்த நேரத்துல போய் கேட்கலாம். நம்ம யார்கிட்டயா கடன் வாங்கியிருந்தா கூட அவர்கிட்ட போய் கொஞ்சம் டைம் கேட்டாலும் கொடுப்பா. அல்லது அந்த நேரத்துல போய் நம்ம ஒரு 10 ரூபாவோ நம்ம கையில என்ன காசு இருக்கோ அதை அவங்க கிட்ட கொடுத்து இதை வரவுல வைங்கன்னு சொன்னா சீக்கிரமாவே உங்களுடைய கடன் பிரச்சனை என்பது தீர்ந்துவிடும். அதே மாதிரி ஏதோ ஒரு கடுமையான நோயால் அவதிப்பட்டிருக்கிறோம், ரொம்ப தீராத நோயா இருந்துட்டு இருக்குன்னு சொன்னா இந்த பௌமாஸ்வினி யோகத்திலே போய் அதாவது இன்றைக்கு சாயங்காலம் மாலை 5:48 மேல் நம்ம மருத்துவரை சென்று நம்ம அந்த ஆலோசனையை பெறும் பொழுது நமக்கான தீர்வு என்பது கிடைத்து விடும் சொல்றார். எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பௌமாஸ்வினி யோகம் என்பது அந்த தீராத பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நேரமாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:37 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:53 சந்திர உதயம் என்பது மதியம் 12:10 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:54 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:55 முதல் காலை 6:37 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:04 முதல் மாலை 4:28 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:26 முதல் பகல் 10:50 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:39 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:50 கொடுத்திருக்கார். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:07 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் மோகன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடம்பர பக்தி அவசியமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா பக்தி என்ற பெயரிலே மிகுந்த செலவினை செய்து பஜனை நடத்துகிறார்கள். மலைக்கு செல்வதாக சொல்லி பெற்றோரிடமிருந்து அதிக பணம் பெற்று செலவழிக்கிறார்கள். இப்படி கடன் வாங்கி பக்திக்கு செலவழிப்பது அவசியம்தானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருடைய கேள்வியிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய புள்ள சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்கேங்கிற அந்த பேர்ல நான் பஜனை பண்ணணும், நான் கன்னி பூஜை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செலவுகளை செய்திருக்கிறார். இது போக நான் மலைக்கு போறேன், எனக்கு காசு கொடு, எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லி ரொம்ப தொல்லப்படுத்தி இருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தால் அவர் இப்படி கேள்வி கேட்டிருக்காருங்கிறத
அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த நேயர் கேட்டிருப்பது போல் பக்திக்கு ஆடம்பரம் என்பது அவசியமே இல்லை. இதனை ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். இல்லையே சார், சபரிமலைக்கு மாலை போட்டுட்டா அந்த பஜனை எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றாளே, நம்ம வீட்டுல கூட பூஜைகளை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்களே என்று சொன்னால், எங்க நடக்கிறதோ அங்க போய் நம்ம கலந்துக்கலாமே தவிர, நம்மால் முடிந்தால் நாம் செலவினை செய்து அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரி விழாவினை நடத்தலாம். அப்படி நம்மால முடியலன்னு சொன்னா கடன் வாங்கி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி ஐயப்பன் என்றுமே சொல்லவில்லை. ஐயப்பன் மாத்திரமில்ல, எந்த தெய்வமுமே உங்களை கடன் வாங்கி பக்தியினை உங்களை வெளிப்படுத்த சொல்லவே இல்லை. இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கி செலவு செய்வதெல்லாம் வீண் ஆடம்பரம் என்பதுதான். ஆடம்பர பக்தி என்பதை விட எளிய பக்தியே போதுமானது. ஆடம்பர பக்தி எளிய பக்தி என்று பிரிப்பதை விட ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி என்பதுதான் அங்கே முக்கியம். இறைவனின் பால் உங்களுடைய சிந்தனை என்பது முழுமையாக செல்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். மலைக்கு மாலை போட்டிருக்கான் அந்த பையன் சொன்னா அவன் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். 48 நாளைக்கு முன்னாடியே மாலை போட்டிருப்பார் தானே. அவர் மாலையை போட்டு 48 நாள் கழிச்சு நான் மலைக்கு போகணும், எனக்கு செலவுக்கு பணத்தை தா ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஐயப்பனை பிரார்த்தனை செய்தாலே அவரே இவருக்கான வேலையை தருவாரு. அந்த வேலையெல்லாம் பார்க்காம நான் சதா சர்வகாலமும் நான் கோவிலுக்கு போவேன், நான் பஜனைகளை மட்டும்தான் செய்வேன், நான் பூஜைகளை மட்டும் செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி பெற்றோரை போய் தொல்லைப்படுத்துவது என்பது முற்றிலும் தவறுதான். இதன் மூலமாக பலன் அடையவே இயலாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாமே ஆடம்பரம் என்பதே கிடையாது. ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தியை தான் எதிர்பார்க்கிறார். இதுபோக மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பே கடவுள்னு சொல்லியிருக்கா இல்லையா, அன்பே சிவம்னு சொல்றார். நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்தாலே போதுமானது. எங்க சார், நானே காசு இல்லாம கஷ்டப்படுறேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு போய் உதவி பண்ண முடியும் சொல்றதை விட, அதாவது காசு பணத்தால் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை. நமக்கு உடம்புங்கிறது நல்லாதானே இருக்கு. இயலாதவர்களுக்கு ஒருத்தர் ரோட கிராஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு, ஒரு கண்ணு தெரியாதவர் சொன்னா அவரை போய் கிராஸ் பண்ணி விட்டாலே போதும். அவரை அழகா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் அந்த பக்கம் அழைச்சிட்டு போய் விடுறோம் இல்லையா, இது கூட இறை வழிபாட்டிலே அடங்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். நம்முடைய உடல் உழைப்பின் மூலமாக கூட நாம் அடுத்தவர்களுக்கு உதவியினை செய்ய முடியும். மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் கூட பக்திக்குள்ளதான் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லிக்கிறோம். ஆக ஆடம்பர பக்தி அவசியமா என்று அந்த நேயர் கேள்வி கேட்டிருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அவசியம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய சாஸ்திரங்கள், நம்முடைய சம்பிரதாயங்கள் மற்றும் குரு சுவாமிகள் கூட இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி கடனை வாங்கி செலவு பண்ணுன்னு சொல்லி எந்த குரு சுவாமியுமே சொல்ல மாட்டார். அப்படி சொல்பவர் நிச்சயமாக குரு சுவாமியாக இருக்கவே முடியாது தானே. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.